உன் நீண்ட கால ஏக்கம் தீரப்போகிறது. இந்த முருகனை நீ உனக்கு வேண்டியதை தர வந்து இருக்கும் போது இந்த அப்பனை ஒரு முறை தொட்டு உள்ளே அழைத்து விடு. இனி உன் மனதிற்குள் தேவை என்பதே இருக்காதே. ஏனென்றால் நீ தேவை என்று நினைப்பதற்கு உள்ளதாகவே இந்த முருகனை அதை நான் நடத்தி முடித்து விடுவேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன் வெற்றிக்கான தருணத்தை நான் குறித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ கவலைப்படுகின்றாயா? கண் கலங்கி கொண்டிருக்கின்றாயா? அத்தனையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. தவறை செய்துவிட்டேன், நான் என்ன செய்வது அப்பனே என்று உன் மனம் திருந்தி என்னிடம் கேட்கும் போது அதை மன்னிக்கும் தருணத்தையும் இந்த அப்பன் ஏற்படுத்தி விட்டேன். என் செல்ல பிள்ளையை மன்னிக்காமல் நான் இங்கு வேறு யாரை மன்னிப்பேன்? என் தங்கமே, உன் வாழ்க்கையின் சூழலை நான் புரிந்து கொள்கிறேன். நீ எதிர்கொள்கின்ற எதிர்நீச்சல் போட்டு அங்கு வெற்றி பெறுகின்ற பிரச்சனையை நான் புரிந்து கொள்கின்றேன். அத்தனைக்கும் துணை நிற்பதற்கு தானே இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. இந்த அப்பனே இப்படி செய்து விட்டால் நான் எங்கு செல்வது என்று நீ தவறாக நினைத்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கை நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குத்தான் இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் ஏன் எதையோ நினைத்து உன் மனதிற்குள் நீ வருத்தப்பட்டும் காயப்பட்டும் கொண்டும் இருக்கின்றாய்? நல்ல முடிவையும் நல்ல செய்தியையும் நீ பெறப்போகின்றாள் என்றால் எனக்கும் அதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கத்தான் செய்கின்றது. மகிழ்ச்சியின் துள்ளி குதிக்கும் உன் தருணத்தை பார்த்து நானும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதற்காக, உன் வெற்றியை களம் காண்பதற்கு நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். இனி உன் முகத்தில் சிரிப்பையும் பேரானந்தத்தையும் பார்ப்பதற்கு இந்த முருகனை வந்திருக்கும் போது உன் மனம் எதை நினைத்து நீ தளர்ந்து கொண்டு இருக்காதே. நடைபோடும் தருணத்திலே உன் கரம் பற்றுவது யாரென்று நினைத்து தானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். உன் மனம் கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்து உன் மனதில் தீராத குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய்? அந்த குழப்பத்தை எல்லாம் தெளிவடைய செய்துவிட்டு உனக்கான வெற்றியை இந்த முருகனை தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் யாரை நினைத்தும் கண் கலங்கவே வேண்டாம். உன் மனதிற்குள் இருப்பதை இந்த அப்பன் நான் சொல்லிவிட்டேனே. அதன் பிறகும் ஏன் தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்து உன் மனதை நீயாகவே இங்கு கெடுத்து கொண்டு இருக்கின்றாய்? வருகின்ற வேதனையும் சோதனையும் இனி உனக்கானது நிரந்தரமாகி விடுமோ என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்காதே. அந்த சோதனையும் வேதனையும் உனக்கு கிடையாது. உனக்கு நம்பிக்கை அளிக்கும் தருணத்தை தான் இந்த முருகன் நான் தர வந்திருக்கின்றேன். போராடி போராடி என் வாழ்க்கை போராட்டமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றதே. நான் என்னதான் செய்வது, ஏதுதான் செய்வது அப்பனே முருகனே என்று கண்கலங்கி கேட்ட விஷயத்திற்கும் நீ கவலைப்பட்ட இந்த தருணத்திற்கும் உனக்கான வெற்றியின் பாதையை தருவதற்கு இந்த முருகனை தர வந்து இருக்கும் போது நீ ஏன் தங்கமே உன் பாதையை குழப்பமடைவதை பார்த்து கண் கலங்குகின்றாய்? இந்த குழப்பத்தை நான் இதற்காக அனுமதித்தேன் தெரியுமா? இந்த குழப்பத்தின் மத்தியிலும் நீ என்னை தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாயா? என் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா என்பதை பார்ப்பதற்குத்தான். என் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டமடைந்தாலும் எவ்வளவு சோதனை அடைந்தாலும் நீ வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த வெற்றியை நான் எப்படி தராமல் இருப்பேன்? இதோ நீ எதிர்பார்த்த அந்த உறவின் மூலம் உனக்கான நல்ல செய்தியை நீ இன்றே பெறப்போகிறாய். வருகின்ற சோதனையும் வேதனையும் இனி உனக்கானது கிடையாது. போராட்டத்தை நினைத்து உன் கண் கலங்கிய விஷயத்திற்கு விடை கிடைக்கும் தருணத்தை நீ எட்டி விட்டாய். அங்கே போனால் கிடைத்து விடுமா? இங்கே போனால் கிடைத்து விடுமா?
அந்த குளத்தில் போய் குளித்தால் கிடைத்து விடுமா, இந்த குளத்தில் போய் குளித்தால் கிடைத்து விடுமா என்று நீ பரிகாரத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். இந்த பரிகாரன் வாசகனாக நானே இருந்து கொண்டு இருக்கும்போது உன் ஜாதகத்தை மாற்றி எழுதி உன் விதியை தீர்மானித்து நான் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தருவதற்குத்தான் நீ ஏங்கிய விஷயத்தோடும் நீ மனமகிழும் செய்தியோடும் தான் இப்பொழுது உன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை தொலைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த அப்பன் வேலவனோடு வந்து இருக்கும் போது இந்த வேலே உன்னை சுற்றி இருக்கும் கரைகளை துடைத்தெறிந்து விட்டு உன்னை சுற்றி இருக்கும் அந்த எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தர இங்கு காத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தாதே. எவ்வளவு செயல்கள் உனதாக இருந்தாலும் சரி, அதை எனக்காக நீ ஒதுக்கி வைத்து விட்டு இந்த அப்பனை முருகா முருகா என்று அழைத்து என்னை சந்தோஷப்படுத்தி விட்டாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நான் சரி பண்ண வர மாட்டேனா? எதை என்னிடம் கேட்டாயோ, எதை எனக்காக தருவேன் என்று என்னிடம் வாக்குறுதி கொடுத்தாயோ, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான நீ செயலில் இறங்கிவிடு. எத்தனை விஷயம் வந்தாலும் அதை என்னிடத்தில் மட்டுமே சில முடிவுகளை பெறுவதற்கான நிலையை எடுத்துக்கொள். அதுதான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லதாகவே இருக்கும். என் தங்க பிள்ளையே, உன் வேதனை சோதனையை நான் அறியாமல் இல்லை. சின்ன சின்ன விஷயத்திற்கே இவ்வளவு நீ குழப்பமடைந்தாய். உன்னை மிகப்பெரும் விஷயத்தை நினைத்து ஏமாற்றியல்லவா விடுவார்கள் என்று எனக்கு எண்ணம் தோன்றுகிறது. அதனால்தான் சொல்கிறேன், எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இந்த முருகனின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் நீ வெற்றி நடை போட்டு கொண்டே இரு. வருகின்ற சோதனையை உனக்கானதாக இருக்குமோ எனக்கானதாக இருக்குமோ என்று நீ மாறி மாறி குழப்பமடைய வேண்டாம். யாருக்கானதாக இருந்தாலும் சரி, அந்த விதியை தீர்மானிப்பவன் இந்த முருகனாக இருக்க போகும்போது நீயே அவனை நினைத்து மட்டும் உள்ளம் உருகி கொண்டிரு. எத்தனை விஷயத்தில் நான் உனக்கு தெளிவுரையை தருவதற்கு வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் உனக்குள் இருக்கின்ற விஷயத்தை ஏன் இவ்வளவு பெரிய தீமை விளைவிக்கக்கூடிய விஷயமாக தந்து விடுவேனோ என்று மட்டும் நீ என்னை விடாதே. உன் மனதில் இருக்கின்ற காயத்திற்கும் எண்ணத்திற்கும் உன் எண்ணத்தை தெளிவாக்க முயற்சி செய்வேன் என்று மட்டும் நீ நினை வேண்டும். என் தங்கமே, வெற்றியின் பக்கத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது, நீதியும் நேர்மையின் பக்கம் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது, நான் உன்னருகிலே இருந்து உன்னை வழிகாட்டி கொண்டு இருக்கும்போது உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியை எப்படி தங்கமே நான் தராமல் இருப்பேன்? நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இறுதியில் இந்த முருகனின் காலடியில் நீ கரம் பற்றி விட்ட பிறகும் நான் உனக்கு நல்லதை தராமல் இருப்பேனா? நம்பிக்கையான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது அதில் நான் உனக்கு நல்லதை தராமல் இருப்பேனா? எந்த ஒன்று இப்பொழுது உனக்கானதாக மாறும் என்று நான் சொல்லிவிடவா? நீண்ட காலமாக ஒரு வேண்டுதலை வைத்துக்கொண்டு இப்பொழுது நடைபெறுமா அப்பொழுது நடைபெறுமா என்று காத்திருந்த தருணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஏனென்றால் அந்த பொறுமைக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக இங்கு மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும். மீதி எல்லாவற்றையும் என் அப்பன் என் முருகன் பார்த்து கொள்வான் என்று மட்டும் என் காலின் பாதத்தடியில் உன் முயற்சியினை செலுத்தி கொண்டே இரு. தினமும் தினமும் அப்பா அப்பா என்று அழைக்கும்போது என் மனம் எவ்வளவு வலிக்கிறது என்று எனக்கு தான் தெரியும். ஏன் தெரியுமா? நீ வேதனையோடும் சோதனையோடும் கத்தி கதறி கொண்டிருக்கின்றாய்.
இதோ அந்த சந்தோஷ தருணத்தில் அப்பா என்றழைக்கும் அந்த ஒரு தருணத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். முருகனே என்று நீ உன் சந்தோஷப்படும் தருணத்தில் நான் காத்து கொண்டு இருக்கும்போது இந்த முருகனே உன்னை தேடி வந்து விட்டேன். இனி வருகின்ற வினைகளையெல்லாம் பற்றி நீ கலங்காதே. உன் வினைகளையெல்லாம் நான் அங்கு தீர்த்து முடித்து விட்டு அதை தகர்த்தெறிந்து விட்டு உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவதற்கு வந்திருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன்.